ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சில பேருக்கு லஸ்ட்டு மேலே இருக்கும், சில பேருக்கு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், வீட் அந்தமாரி சம்திங் இருக்கும். நமக்கு என்ன அடிக்ஷன்னா ஃபுட்டு தான், எஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி. ஒரு நிமிஷம் இருங்க, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். எந்த ஃபுட்டு வந்தாலும் பிரியாணிக்குன்னு தனி டேஸ்ட்டு எப்பயுமே இருக்கும். அது யாராலையும் அடிச்சிக்க முடியாது. பெஸ்ட் பிரியாணி. ஸோ பட் கம்மிங் பேக் டு டாபிக், அடிக்ஷன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எதனா நம்ம திட்டியிருந்தாலோ, ஈவந்தோ நமக்கு மேலே எதுவும் தப்பு இல்லாமல் அவங்க திட்டியிருந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கம்முன்னு நான் மாட்டணும் வந்துடுவேன். ஏன்னா எப்படி என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா, அவங்களே ஆல்ரெடி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அவங்கள டென்ஷன் படுத்தி உண்மை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு கம்முன்னு வந்துடுவேன். நம்ம வந்துடுவோம், ஆனால் நம்ம பிரைன் வராது. என்ன பிரச்சனை ஆகுனா, வீட்டுக்கு வந்து உக்காந்தா போதும், அது மாட்டினேன் நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அவங்க மேலே தானே தப்பு இருக்குது, அந்த மாதிரி நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தான் இது எனக்கு கை கொடுக்கும். ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கம்முன்னு படுத்துடுவேன். மறுநாள் காலையில் ஏதோ ஒரு புதுசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்காது. அந்த டைமில் அப்படியே சாப்பிட்டோன்னே ஒரு நல்ல தூக்கம் வரும். இதில் என்ன பிரச்சனைனா, மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பிரியாணி சாப்பிட்லாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 10-15 தடவை பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோதான், உடம்பு டோட்டலாக காலி ஆகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் அடிக்ஷனுன்ற ஒரு இதுக்குள்ளேயே வந்துட்டேன். லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்துல மட்டும் நான் ஒரு 30 கடையில் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் என் லைஃப்பில் கொஞ்சம் அப்படி இப்படியும் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இல்லை, ஃபுல்லாக டவுன்ஸ் தான். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கை கொடுத்ததுன்னு சொல்கிறதோட ஃபஸ்ட்டு கை கொடுத்தது இப்போ வந்து அது ஒரு அடிக்டிவாக மாறிடுச்சு. யார் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். முட்டையை அப்படியே மஞ்சள் கருவோலை எடுத்து கறி அப்படியே வச்சு, தெரியுதா, கறி, அப்புறம் பிரிஞ்சால் கொஞ்சம் ரைத்தா, இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபீலாக கொடுக்கும். இது எப்போ சாப்பிட்டாலும். சரி, ஓகே. அப்புறம் இன்னொரு பேட்டர்னும் நான் ஃபாலோ பண்ணேன். அது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், இந்த பிரியாணி கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா சம்பாதிக்கிறாங்கன்னா அது அவ்வளோ அடிக்டிவாக இருக்காது. ஏன்னா திருட்டுத்தனமாக தம் அடிப்போம், குடிப்போம். அந்த மாதிரி இது வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்றது வந்து நம்மக்கிட்ட காசு இருக்குது. எப்போ நம்ம தனியாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அடிக்ஷனுன்ற ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போயிடுறோமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட காசு வர ஆரம்பித்தானே நம்மக்கிட்ட வந்து ஆக்சஸ் வந்துடுது. நம்ம ஒரு 10-15 வயசுக்குள்ளே இருக்கப்போ வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ அடிச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், ஒன்று அழுதுகிட்டே தூங்கிடுவோம், அப்படின்னா வெளியே விளையாட போயிடுவோம். அவ்வளோதான், நம்ம மைண்டு ரிலீஃப் ஆகிடும். இப்போ இருக்கிற இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் எவன் கூடயே சண்டை வருது, ரோட்டில் திடீர்னு ஒருத்தவங்க கூட சண்டை வருது, கூட காலேஜில் இருக்கவங்க கூட சண்டை வருது, ஆஃபீஸில் இருக்கவங்க கூட சண்டை வருது. எதுக்கு அடிச்சுக்கிறோம் கூட சில டைம் தெரியாது. நம்ம மைண்டை வந்து அதுலேருந்து திசை திருப்பதான் இந்த சிகரெட்டு, இந்த ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஃபுட்டு அந்த இதுக்கு போகிறோமான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ
அடிக்ஷன். இதிலேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னா, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், என்னாச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி எப்படியோ அப்படி இப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ என்னை இதை சாப்பிட வைக்க ட்ரிகர் பண்ணுறதே வந்து என்னோடய பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை தான் நான் சால்வ் பண்ண நினைக்கணுமே தவிர அதுக்கான வந்து சொல்யூஷன் வந்து வேறு இடத்துல தேடக்கூடாது. எங்கே பிரச்சனையோ அங்கே தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதனா அடிக்ஷன்லேருந்து எப்படின்னா ரிலீவ் ஆகிறதுன்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சது டிப்ஸு தெரிஞ்சுருந்தா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்டு பாய்.